இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன என்றால் பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நிச்சயம் அறிந்து கொள். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒன்றை காண்பிக்கிறது. என்னவென்றால், நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் சரி, சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, நிச்சயமாய் உண்டு. நாம் செய்த நன்மைகளும் நாம் செய்த தீமைகளையும் தேவன் நிச்சயமாய் நியாய தீர்ப்பு செய்வார் என்பதை நாம் மறந்தே போகக்கூடாது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் வாசற்படியில் படுத்துக்கொள்ளும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நாம் மனிதனாய் வாழும்போது நமக்கு ஏற்பட்டுகிற சில நன்மைகளையும் நாம் செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லது நாம் தீய காரியங்களை செய்யும்போது தேவன் அதற்குரிய நியாய தீர்ப்பை தேவன் தருவார். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நிச்சயம் அறிந்து கொள். பிரசங்கி 11:9 குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியென்றால் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நீ மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு நாளும் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். உன்னால் முடிந்த ஒரு நன்மை செய், தீமை செய்யாதே, நன்மை செய். தேவன் அதற்குரிய பலனை உனக்கு தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ளவரே, பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வேத வசனம் எங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறது. நாங்கள் செய்கின்ற நன்மையும் தீமையும் நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. அப்பா, எங்களால் முயன்ற நன்மைகளை நாங்கள் செய்து, அப்பா, நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து பிறரையும் சந்தோஷமாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.